இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான். தியா எல்லாம் எடுத்து வச்சுட்டல, உனக்கு தேவையான வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோ சரியா? வெளியில உள்ள தண்ணிலாம் நீ குடிக்க வேண்டாம். எல்லாமே அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்கடி. அம்மாவா? ஆமா, நான் வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவே எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா அதுவும் கரெக்ட்லாம். நீ வெயிட் தூக்க கூடாதுல, அங்க கடைக்கு வந்துட்டு அங்க இங்கெல்லாம் அலையக்கூடாது சரியா? பேசாம ஒரு இடத்துல என் கூட உட்காந்துடணும். நீ வெளியில போகணும்னு ஆசைப்படுறதால தான் நான் உன்னைய கூட்டு போறேன். ஓகே சத்யா, இப்ப எதுக்கு என் மூஞ்ச க்ளோஸ் அப்ல உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, எங்க சத்தியாவா அது? ஆமா நான் தான். இது என்னடி இந்த திடீர் மாற்றம்? இனிமேல் எல்லாம் இப்படிதான். வர வர நீ எதுவுமே சரியில்லை பண்றது. என்னடி எப்ப பார்த்தாலும் பேண்ட் சட்டை போட்டு முடிய அப்படியே விட்டுருந்தா என்ன முடிய அப்படியே விட்டுருக்க? பேண்ட் சட்டை போட்டிருக்க ஒரு பொண்ணா இருந்தீங்க, இப்ப அடக்கொடக்கமா தாவணி தலையெல்லாம் கெட்டிட்டு வந்தா நான் வர வர சரியே இல்லைங்கீங்க. என்ன கொடுமை சார் இது. ஆனா அழகா இருக்க சத்தியா நீக்கு. தேங்க்யூக்கா. அக்கானா இப்படி இருக்கணும். நீயும் பாரு 1008 கல்வி கட்டுட்டு இருக்க. இல்ல, எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. நீயா இது? நம்பவே முடியல. நானே அது நானே, பெயிண்ட் சட்டை போட்டதும் நானே, இப்ப தாவணி கட்டியிருப்பதும் நானே, நானே எங்க அக்கா லூசு தானே. நீ என்னனாலும் பண்ணிக்கோ, தயவு செய்து பாடாத. நேரமாயிட்டு போமா? போலாம் வா. சத்யா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், நீயும் வரியா? இல்லக்கா நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். சரிம்மா, பத்திரமா நில்லு. என்னம்மா இங்க தனியா இருக்க? இல்ல, தியாக்கா கூட வந்து தியாக்கா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களா, அதான் நான் மட்டும் இங்க நிக்கிறேன். ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்களா? அடி பிச்சிருவேன். சின்ன பிள்ளைக்கு தகுந்தபடி பேசுன. நான் மினி அண்ணிய கொண்டு வந்து விட வந்தேன். எனக்கு தான் அது தெரியுமே, அதனால தானே இன்னைக்கு நான் இப்படி கிளம்பி வந்திருக்கேன். என்னம்மா? ஒன்றும் இல்லை. இப்போ எங்க போறீங்க? அவ்வளோதான், நான் கிளம்ப வேண்டியதான். எனக்கு வேலை இருக்கு. மினி அண்ணி வரும்போது உங்க கூடயே வந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டா போதும். அவ்வளோதானா? ஆமா. சத்யா. என்னக்கா? யார் இது? நீங்க தியாக்கா தானே? ஆமா. நான் குமரனோட தம்பி. தம்பி, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு ரம்யா அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உடம்பு பார்த்துக்கோங்க. சரி தம்பி. போயிட்டு வரேன்க்கா. மினியை கொண்டு வந்து விட வந்தீங்களோ? ஆமாக்கா, இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னா இன்னொரு நாள் நான் வரேன். சரி, போயிட்டு வரேன். என்னடா திடீர்னு என்கிட்ட பேசணும்னு வந்து உட்காந்துருக்க? என்ன விஷயம்? அப்பா, எனக்கு சுத்தி வளைச்சுலாம் பேச தெரியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கோவப்படுவீங்க, திட்டுவீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதுக்காகலாம் நான் அந்த பொண்ணை விடுறதா இல்லப்பா. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா பேசிட்டு இருக்க? அம்மா இல்லைன்னு செல்ல கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு போல. இதுவரை எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தான் நடந்திருக்கு இந்த வீட்டுல. படிப்பும் உன் இஷ்டம். உனக்கு பிசினஸ் பார்க்க சொன்னா நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் வச்சு நடத்துவேன்னு வச்சு நடத்திட்டு கிடக்க. அப்புறம் அப்பாவை எதுக்கு நான் இங்க இருக்கேன்? ஏப்பா, நீங்கள் எனக்கு பிடிக்காத எம்பிபிஎஸ் படிக்க சொன்னீங்க. நான் அதனால் படிக்க முடியாதுன்ட்டேன். எனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் எடுத்து படித்தேன். இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் என்னப்பா தப்பு இருக்கு? உனக்காண்டி நான் ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எனக்கு என்னோட ருக்மணி தான் வேணும். ஏன்டா இப்படி பண்ணுற நீனு? அதான் உங்கள் பிஸ்னஸ் பார்க்க தான் உங்களோட 2வது பையன் இருக்காம்லப்பா. அப்புறம் என்ன, அவனுக்கே அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. எனக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. ஓய், உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. எனக்கு என்னென்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆக மொத்தத்தில் 2 பேரும் என்னை அப்பாவா மதிக்க மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? ஏப்பா ப்ளீஸ்ப்பா, அவங்களும் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லைங்கப்பா. உங்களுக்கு தெரியும்ல, மணிகண்டன் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவங்களோட தங்கச்சியை தான்ப்பா நான் லவ் பண்ணுறேன். நீங்களா பேசி கல்யாணத்தை முடிச்சு விடுங்களேன்ப்பா. சரி, நீ எப்படி? நீயாச்சும் நான் சொல்கிற மாதிரி நடந்துப்பியா? இல்லை தெரியலப்பா. என்னால் உங்களுக்கு பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாதுல்லப்பா. எனக்கும் எப்போ யாரை பிடிக்கும் தெரியாதுல்ல. உங்களுக்கு வேணா அப்பா முக்கியம் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு என் பையனும் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். உங்கள் இஷ்டத்துக்கு மீறி நான் எதுவும் பண்ணது கிடையாது. இது வேற, இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால உனக்கு நான் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. ஒரு நல்ல நாளாக பார்த்தா உங்கள் வீட்டில் பேசிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி.
அண்ணன் லவ்க்கே அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்ப நம்மளும் யாரையாச்சும் லவ் பண்ணா அப்பா ஒத்துப்பாரு. சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். எங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மந்தம். என்னோட அப்பா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு இருக்காங்க. எப்போ கூட்டு வரட்டும்? இப்போ ஆடி மாசம் போயிட்டு இருக்குல்ல, ஆடி மாசத்துல எதுவுமே வைக்க மாட்டோம்ல, அதுக்கு அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். சரி. என்னே பொண்ணு பார்த்துட்டு உடனே எனக்கு கல்யாணம் வச்சிருங்க. எதுக்கிட்டே இப்போ உனக்கு அவசரம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை வச்சிருந்தேன். சார், நீ எனக்கும் செல்விக்கும் கல்யாணம் முடிய இன்னும் நாள் இருக்காவா? படிப்பு முடிக்கணும்ல. அதானே நானும் சொல்றேன், அவளுக்கு இன்னும் படிப்பு இருக்கு, அது வரை என்னையால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு கிருஷ்ணா கூடயே இருக்கணும் போல இருக்கு. அதனால எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் வச்சிரு. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுரு சொல்லிட்டேன். இவ பேச்சு எதுவுமே சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சுட்றேன் இருக்கா. அப்போ யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இவளுக்கு. கல்யாணம்லாம் இவ்வளோ அவசர அவசரமா பண்ணக்கூடாதுமா. முதல்ல 2 வீட்டில் உள்ளவங்களும் பேசிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன இப்போ நான் பேசாம வைங்கன்னு சொல்ல, அவங்க எப்படி இருந்தாலும் பொண்ணு பக்கம் வருவாங்கல்லானே, அப்பவே எனக்கு பேசி முடிச்சு முகூர்த்த நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அவ சொல்றதும் கரெக்டு தானே. அவளுக்கு என் கூட இருக்கணும் போல இருக்கு, கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன். ஆனா எனக்கு என் தங்கச்சி கூட இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்கு. அது முடியாதுண்ணே. நான் அந்த வீட்டை விட்டு போனாதான் செல்வி அம்மா உனக்கும் செல்விக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால தான் நான் சீக்கிரமா கல்யாணம் முடிக்க சொல்றேன். அதான் உங்க அண்ணி சொல்றத கேள. நானும் எங்க அண்ணனும் தான் பேசிட்டு இருக்கோம். தேவையில்லாம நீ குறுக்க வராத, சரியா? இருக்கு, பார்த்து பேசு. யாருடா பொண்டாட்டிய சொன்னா உனக்கு அதுக்குள்ள கோவம் வருதோ? விடுங்கங்க. என்ன விடுங்கங்க? எங்க அண்ணே நீ திட்டுதான், உனக்கு என்ன பிரச்சனை? அதான் உங்க 2 பேத்துக்கும் உனக்கு கல்யாணம் முடியல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வர? எங்க விஷயத்துல எல்லாம் எதுக்கு தலையிடுற? ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஐயோ மறந்துட்டேன் பத்தியா, உங்க வீட்டுல இருக்க கூட இடம் இருக்காது. எங்க வீட்டுல இவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு எங்க வீடு ரொம்ப பிடிச்சு போச்சா? எதுக்கு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கோம்? நினைச்சிரு செல்வி, உங்ககிட்ட இப்படி பேச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்பவே உங்களெல்லாம் நான் வெறுக்கிற மாதிரி பேசினாதான் நீங்க நான் இல்லாம இருப்பீங்க. நீ என்னத்த மனசுல நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிறது என்னோட ருக்கவே கிடையாது. அவளுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தி பேச தெரியாது. முக்கியமா என்னைய இப்படி பேசுறேன்னா யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து தான் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் வச்சுக்கிறேன், சரியா? அதுவும் இல்லாமல் இப்போ வந்திருக்கிறது நான் உன் அண்ணனோட ஒய்ஃபாக ஆக போகிற உரிமையில் வரல. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் நான் முதல்ல இருந்து பண்ணி வைப்பேன், அவள் கூட இருப்பேன். அதனால் நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ, எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே இல்லை. தம்பி, நாங்க நல்ல நாளா பார்த்து சொல்றோம்ப்பா, அதுக்கப்புறமா நீனு வா, சரியா? என்னங்க தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்களோட மச்சான், அதனால அப்படி சொல்லுங்க. சரிப்பா, பெரியவங்க பேசி முடிவு பண்ணிட்டு நான் ஒரு நல்ல நாளை குறிச்சிட்டு சொல்றேன்ப்பா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க கிருஷ்ணா, நம்ம 2 பேரும் வெளியில போலாம். சரி வாமா, பார்த்தலாமா அவ எப்படி பேசுறான்ட்டு. ஏன் இப்படி ஆயிட்டா? விடுங்கங்க, எல்லாமே சரியாயிரும். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னா நானும் கிளம்புறேன். சரி.